பிரச்சனைக்காகவே அனுப்பப்பட்டவர் தான் ஆர்.என். ரவி. அவருக்கு சட்டம் தெரியும், வரலாறு தெரியும். இன்னும் சொல்ல போனால் மற்ற அரசியல்வாதிகள் போல் அல்லாமல் ஒரு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐபிஎஸ் ஆனது மட்டுமல்ல, உளவுத்துறையில் பல ஆண்டு காலம் பணியாற்றியவர். குறைந்தபட்சம் சட்டம் என்றால் என்ன, மரபு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் ஒரு கவர்னராக அவர் பணியாற்றணும். பார்த்தீங்கன்னா அவர் போடுற ட்வீட்டை அவரே மாற்றுறார். சட்டமன்றத்திலிருந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று வெளியேறுகிற கவர்னர் 9:43 ஒன்று போடுறார், அப்புறம் 10:03 போடுறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இவர்கிட்ட திட்டமிடல் இல்லை, தெளிவில்லை. நீங்கள் நாடாளுமன்றத்தில் இது பின்பற்றப்படுகிறதுன்னு சொன்னது இந்த வாசகம் 10:03 இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இது சட்டம் கிடையாது. நாகாலாந்தில் இவர் கவர்னர் ஆவதற்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டதே கிடையாது. 1963 உருவான மாநிலம். 2021 வரை அங்கே தேசிய கீதமே கிடையாது. என்ன அர்த்தம்? இவர் போன பிறகு இன்சிஸ்ட் பண்றாரு, அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த தேசிய கீதம் எப்போது இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது? 1991 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த மரபு நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த மரபை மாற்ற வேண்டும் ஏன் துடிக்கிறார்? நீங்க இந்தியாவினுடைய ஜனாதிபதி வந்தால் மட்டும்தான் முதலில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும் தமிழ்நாட்டுக்குள்ள. அதன் பிறகு ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் ஆந்தம், ஒரு 30-40 வினாடிகள் ஓடக்கூடிய தேசிய கீதத்தின் இசை மட்டும் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் தேசிய கீதத்தின் முழு பகுதியும் இசையாக்கப்படும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிந்தவர் வேணுன்னே ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஏதாவது சொல்லி நீங்க தயாரித்து கொடுக்கிற ஆளுநர் உரை நான் படிக்க மாட்டேன், அவரே தயாரிக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த நாட்டினுடைய ஏகபோக சர்வாதிகாரியாக, அதிபராக தன்னை நினைத்துக் கொள்கிறார். அதோடு வருகிற விளைவு தான் தமிழ்நாடு இயற்றுகிற சட்டத்துக்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு சொல்லப்படுகிற தேடுதல் கமிட்டி, ஃபைண்டிங் கமிட்டி எதற்கு அனுமதி கிடையாது. இவருக்கு தமிழ்நாட்டில் கிரீன்வேஸ் ரோடில் ஒரு 2.5 கிரவுண்டு 3 கிரவுண்டு பங்களா கொடுத்தா போதும். 160 ஏக்கர் கொடுத்து அங்கே இவ்வளோ வசதியோடு வாழ்றாருல, அதை முதல்ல கட் பண்ணணும். வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இந்த அலங்கார பதவிக்கு நீங்கள் வந்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய இந்த பதவிக்கு எதுக்கு இத்தனை கோடி செலவு? நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கம் இயற்றுகிற சட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதற்காக ஒரு முத்திரை போடுகிற ஒரு நபர், அவ்வளவுதான். அதை தாண்டி உங்களுக்கு ரோலே கிடையாது. 2 முறை சட்டம் இயற்றி அனுப்பினால் நீங்கள் கையெழுத்து போட்டு ஆகணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, சட்டம் சொல்ல, அரசியல் சட்டம் சொல்லுது. பல முறை குட்டு வாங்கியும் திருந்தாத இவரை என்ன சொல்வது? இவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று, மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டாக வந்திருக்கிறோம், திமுக அரசாங்கத்திற்கு குடைச்சல் தரணும். இவ்வளவு நாள் குடைச்சல் கொடுத்ததுக்கு பதவி நீட்டிப்பு கிடைத்து விட்டது. சரி, அதோட விட்டுற முடியாத, பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்கன்னு விட்டுற முடியாதுல்ல, இன்னும் கொஞ்சம் பண்றார். எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அங்கு சட்டமன்றத்தில் ஒளிபரப்ப வேண்டிய அந்த இதெல்லாம் ஒளிபரப்பலன்னு. அது இவருக்கு என்ன கவலை? இது வரைக்கும் எந்த கவர்னராவது இப்படி போட்டிருக்காங்களா ட்வீட்டு? இந்த ட்விட்டரோட அட்மின் யாருன்னு தெரியல. இவர் போடுகிறாரா இல்லை இவர் பேரில் வேறு யாராவது போடுகிறாரான்னு தெரியல. ஒரு எமர்ஜென்சியை நினைவூட்டுகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. எதுக்கு எமர்ஜென்சி நினைவூட்டுகிறது? அப்படி என்ன இப்போ ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னா, கூட்டணி கட்சி சொன்னா கூட நம்ம பேசலாம், விவாதம் பண்ணலாம். அவங்களுக்கு பேரணிக்கு அனுமதி தரவில்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தரவில்லை ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு நியாயம் இருக்கிறது. அப்படி பார்த்தா இவருக்கு என்ன எமர்ஜென்சி இருக்கு? இவருக்கு ஏதாவது பஞ்சப்படி பயணப்படி நிறுத்திட்டாங்களா? இவருக்கு மாத சம்பளத்தில் ஏதாவது கை வச்சிட்டாங்களா? என்ன எமர்ஜென்சி இருக்கு? ஒரு எமர்ஜென்சியும் கிடையாது. இவரோட நோக்கம் என்னன்னா, திமுக அரசாங்கம் குடைச்சல் கொடுத்தா நமக்கு அங்கே ஒரு பெயர் கிடைக்கும். எல்லா மாநில ஆளுநரும் 3 ஆண்டு காலம் கழித்து மாற்றி விட்டார்கள். கேரளாவில் பினராயி விஜயன் அவருக்கு கொடுத்த குடைச்சல் ஆரிப் கான் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவரை கூட மாத்திட்டாங்க. ஆனா இவரை மாத்தல. அப்ப இவருக்கு என்ன நோக்கம்? இவர் அவங்களோட சிறப்பாக செயல்படுறாருன்னு கிடையாது. இவர் வேற ஏதோ அஜெண்டாவில் இருக்காரு. அந்த அஜெண்டா அவருக்கு பூர்த்தி ஆகிற வரை இவர் இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி தான் விரும்புகிற நிகழ்ச்சி நிரலை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண நினைக்கிறார். இது நாட்டுக்கு நல்லதில்லை, அவர் வகிக்கிற பதவிக்கும் நல்லதல்ல.